அப்ப இந்த கரண்ட் மத்த நாள் எல்லாம் போவாது. பெருநாளைக்கு விட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அந்த இரவுலையும் தொழுகை நேரங்கள்லையும் முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்களில் பார்த்து என்ன செய்யும், கரண்ட் போகுது. அது மாதிரி போகக்கூடிய நேரத்தில் அவர் தொழுவிக்கிறது 4 ஸ்டெப்புக்கு மேல கேட்காது. அவருடைய பயான் 5 ஸ்டெப்புக்கு மேல கேட்காது. அப்படிலாம் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா, திடீர்னு அப்செட் ஆகி போய் அவர் ருக்கு செஞ்சு அவர் செய்தா செய்யறது இப்படி எல்லாம் பல மாதிரி குழப்பங்கள் ஏற்படும். தொழுகை நேரங்கள்ல நவீன யுகத்துல இவர் பேட்டரி கனெக்ஷன்ல மைக்க மட்டும் பேட்டரியில கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கரண்ட் போனாலும் போகட்டும் ஆடியோ வந்துகிட்டே இருக்கும். கரண்ட நம்ம நம்ப வேண்டியது இல்ல. பேட்டரி போட்டுக் கொண்டீர்களே ஆனால் கரண்ட் போனாலும் நம்ம பேசுற ஆடியோ பயான் எல்லாம் கடைசி வரைக்கும் விளங்கும். யாரும் அப்செட் ஆக மாட்டாங்க, யாரும் குழம்ப மாட்டாங்க. ஜும்மாவோட அந்த ஏற்பாடு செய்யலாம். பல ஊர்களில் ஜும்மா தொழுகிறாங்க, மாடியில் ஒரு ஜமாத்து கீழே ஒரு ஜமாத்து நடக்கும். அவர் அஜர்த்து தொழு வச்சிட்டு இருப்பாரு, கரண்ட் போயிடும். இவர் சைதாவுல கிடப்பாரு, எந்திரிக்கிற சத்தம் கேட்காது. கடைசியில ஆமீன் சத்தம் போடும்போது என்ன செய்வாங்க, எந்திரிச்சு அவ்வளவு தூரத்துக்கு போயிச்சான்னு எந்திரிப்பாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. நவீன யுகத்துல மைக்க பயன்படுத்துறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. முடிவுனா ஒழுங்கு பயன்படுத்தணும்ல. ஒரு சாதனத்தை பயன்படுத்துறதா இருந்தா அது எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு ஐடியா பண்ணி பயன்படுத்தணுமா இல்லையா? அதனால கம்பல்சரியா தொழுவும் போது பேட்டரியில போட்டு விட்டுருங்க. வேற நேரத்தில் தொழுகாத நேரத்தில் டக்குன்னு மாத்திக்கிறதா முடியும். தொழும்பு இடையில போய் பேட்டரி கனெக்ஷன் மாத்திட்டு இருக்க முடியுமா? தொழுகையும் பொழுது மட்டுமாவது என்ன செய்யணும், பேட்டரியில கனெக்ஷன் கொடுத்தா அது மாதிரி பிரச்சனை இல்லை. அதெல்லாம் டாபிக் மார்க்கெட் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் பெண்களுக்கும் அந்த குத்துபா கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கறத விளங்கிக்கணும். அடுத்தது பெருநாள் தினத்தில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, பெருநாள் தொழுகிற முறை. அந்த முறையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்துல 7 தக்பீர்களும் இரண்டாவது ரக்காத்துல 5 தக்பீர்களும் சொல்லி தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. அதான் ஆதாரப்பூர்வமான செய்தியா இருக்கிறது. 3 தக்பீர் என்பதற்கு சரியான ஆதாரம் கிடையாது. அதனால 7 தக்பீரும் 5 தக்பீரும் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள் என்பது நிறைய நூல்கள் இருக்கிறது. தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய அபூதாவுதுல 97வது ஹதீஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி தொழுது கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் தொழுகைக்கு போறோம் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு போறது ஒரு வழியிலையும் வாரது ஒரு வழியிலையும் வருவாங்க. ஒரு இதுக்கு 2 ரூட் இருக்குன்னு சொன்னா ஹாலஃபத் தரீக், பாதையை மாற்றிக் கொள்வார்கள். இந்த தெருவுல இருந்து வந்தா அந்த தெருவில் ரிட்டர்ன் ஆகணும். போறது ஒரு தெருவுலையும் வாரது அதிகமான மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக என்னவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேணும்னு தரீக்கு வழியை மாற்றுவார்கள். அது புகாரியில 986வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் நிறைய ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது. பெருநாள் தொழுகைக்கு நம்ம போறோம்னு சொன்னா எந்த தெரு வழியா போறோம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு போங்க. திரும்பி வரும்போது வேற தெருவில் சுத்திக்கிட்டு வாங்க, இன்னொருத்தர் வழியா வாங்க. அப்ப எல்லா பக்கத்தையும் போன மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை அன்றைக்கு கடைபிடித்த ஒரு மேட்ரு. இது நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்ல, தெரியாதனால. இப்படி கஷ்டம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சா கடைபிடிச்சிருவாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, பெருநாள் தொழுகையில என்னத்தை வேண்டாலும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓதுவதற்கு கூட பெருநாள் தொழுகைக்கு 4 சூரா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. 2 சூறாக்கள். அதாவது சில நேரங்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திருக்குர்ஆன்ல முதல் ரக்காத்துல பெருநாள் தொழுகையில முதல் ரக்காத்துல ஹாஃப் உல் குர்ஆனில் மஜீத் என்று சொல்லக்கூடிய 50வது அத்தியாயத்தையும், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் என்று சொல்லக்கூடிய 54வது அத்தியாயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில் ஓதினார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 1477வது ஹதீஸா இருக்கிறது. அதாவது முதல் ரக்காத்துல 50வது சூரா, இரண்டாவது ரக்காத்துல 54வது சூரா, காஃப்ங்கிற சூரா, இக்தரபத்தி கமர்ங்கிற சூரா. அப்ப 50வது அத்தியாயத்தை 54வது அத்தியாயத்தையும் ஓதி தொழுதிருக்கிறாங்க. அதுவும் செஞ்சிருக்கிறாங்க. அது சில நேரங்களில் மாற்றியும் ஓதி இருக்கிறாங்க. அதாவது சப்பி ஹிஸ்மை என்ற 87வது சூறாவையும் 88வது ஹல் அத்தாக ஹதீஸுல் காஷியா என்ற சூறாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பெருநாள் தொழுதார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல 1452வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதனால இந்த 2 காஃபும் இக்தரபும் தெரிஞ்சு அதை ஓதுங்க. அது தெரியலையா, இமாமுக்கு சொல்லணும். இமாமே என்ன தேவை, அவருக்கு தெரிஞ்ச ஓதுறாரு. இது 2 சின்ன சூறா, சப்பி ஹிஸ்மை அவருக்கு கண்டிப்பா தெரியும், ஹல்லத்தாக ஹதீஸுல் காஷியா தெரியும். அதனால 50, 54 சூரா பெரிய சூறா அவருக்கு தெரியல என்று சொன்னா இமாமுட்ட நிர்வாகிகள் சொல்லணும். அதற்கு 87வது சூறா முதல் ரக்காத்துல ஓதுங்க, 88வது ரக்காத்துல 88வது சூறாவை அத்தியாயத்தை 2வது ரக்காத்துல ஓதுங்கன்னு சொல்லி அந்த சுன்னத்தை அவரை கடைபிடிக்க வச்சா தான் உங்களுக்கு அந்த கேட்கிற சுன்னத்து கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் காஃபும் இக்தரபும் ஓதி இருக்கிறாங்க, சில நேரங்களில் சபி இஸ்மும் ஹல்லத்தாகவும் ஓதி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்தில் தக்பீர் சொல்றாங்க இல்லையா, தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தன் வாசீலா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தான் பெருசா வசனம் மாதிரி சொல்லுவாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆதாரம் கிடையாது, பெருநாள் சொன்னது ஆதாரம் கிடையாது. பெருநாள் தினத்தில் தக்பீர் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க, தக்பீர் சொல்வார்கள் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரங்கள் இருக்கிறது.
குர்ஆன்ல கூட இருக்குது துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினதுக்காக தக்பீர் சொல்லுங்கலாம் இருக்கிறது. தக்பீர் சொல்லுங்க. தக்பீர்னா என்ன அர்த்தம்? பொதுவா தக்பீர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அக்பர் தான். அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையெல்லாம் நீங்களா போட்டு வசனம் பண்ணுவது தப்பு. அது தக்பீர்ல ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்குமே ஆனால் அது அல்லாஹ்வும் ரசூலும் தான் சொல்லணும். அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஹஜ் தொழுகைக்கு போகும்போது சாப்பிடுற விஷயம். தொழுகைக்கு போகும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு போனா சாப்பிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி புகாரில 953வது ஹதீஸ்ல இருக்கு. மாதிரி சாப்பிட்டு போய்க்கிறணும். ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் அவங்க தொழுதுட்டு வந்து சாப்பிடுவாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. அதே நேரத்தில் முந்திய சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தி சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க செயல். முந்தி சாப்பிடுறதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசியா இருந்துச்சு, வீட்டுல தேவை இருந்துச்சு, முன்னாடியே ஆட்டை அறுத்து நாங்க சாப்பிட்டு விட்டோம், காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டு விட்டுதான் இப்ப தொழுகைக்கு வந்திருக்கிறேங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உணவுக்காக தான் அறுத்திருக்கிற, நீ இன்னொரு குர்பானியை கொடுன்னு சொன்னாங்களே தவிர நீ சாப்பிட்டது தப்புன்னு சொல்லல. அதனால சாப்பிடுவதற்கு அங்கீகாரம் இருக்கிறது. விரும்பினா முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுபோக இந்த பெருநாளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், ஹஜ் பெருநாளைக்கு முதல் நாள் நோன்பு வைக்கணும். அரஃபா நாள்ல. அரஃபா நாள் என்றால் எதுனா ஹஜ் பெருநாளைக்கு முதல் நாள் தான் அரஃபா நாள். அப்ப திங்கட்கிழமை நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோம்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை பின்னேரம் ஞாயிறு இரவு அன்றைய சகர் வைத்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம நோம்பாளிகளா இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கிறது சுன்னத்து. இந்த அரபாவுடைய நோன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சிலாகித்து ரொம்ப இதா சொல்லி, ஒரு வருஷத்தினுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது. அதனால ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். திங்கட்கிழமை பெருநாளைக்கு கொண்டாடும் போது இந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒழுங்குகளை பேணி கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.